வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். காசாவில் நடக்கும் போரில் வடக்கு காசாவில் இஸ்ரேலிய ராணுவத்தின் கிவதி படைப்பிரிவின் துருப்புக்கள் ஹமாஸின் பெய்ட் ஹனூன் பட்டாலியன் படைப்பிரிவை தோற்கடித்ததாக இஸ்ரேலிய பாதுகாப்பு படை IDF அறிவித்தது. ஹமாஸின் பெய்ட் ஹனூன் பட்டாலியன் படைப்பிரிவை சேர்ந்தவர்கள் கொல்லப்பட்ட நிலையில் அதில் இறுதியாக எஞ்சியிருந்த 3 தளபதிகளும் ஒரு சுரங்க பாதையிலிருந்து வெளிவந்து அப்பகுதியில் உள்ள இஸ்ரேலிய படைகளிடம் சரணடைந்தனர். மொத்தம் 4 பேர் சுரங்கப்பாதையில் இருந்து வெளியே வந்த நிலையில் இஸ்ரேலிய ராணுவத்துடனான துப்பாக்கி சண்டையின் போது அவர்களில் ஒருவர் கொல்லப்பட்டதை அடுத்து மீதி 3 தளபதிகளும் துப்பாக்கியை கீழே போட்டு இஸ்ரேலிய படைகளிடம் சரணடைந்தனர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஹமாஸின் பெய்ட் ஹனூன் பட்டாலியன் படைப்பிரிவை சேர்ந்த அனைவரும் கொல்லப்பட்ட நிலையில் இந்த மூவரும் அந்த பகுதியை விட்டு வெளியேற முயன்றதாக இஸ்ரேலிய துருப்புக்களிடம் கூறியதாக IDF கூறியது. சரணடைந்த 3 ஹமாஸ் தளபதிகள் இஸ்ரேலிய படைகளை சுரங்கப்பாதைகள் அருகில் உள்ள மற்றொரு சுரங்கப்பாதையிலிருந்து ஆயுத கிடங்குக்கு அழைத்து சென்றனர். அங்கு இஸ்ரேலிய துருப்புகள் ஏராளமான ஆயுதங்கள் மற்றும் ராணுவ உபகரணங்களை கண்டுபிடித்ததாக IDF கூறியது. சுரங்கப்பாதைக்குள் துருப்புகள் உணவு, தண்ணீர் மற்றும் பிற பொருட்களை கண்டுபிடித்ததாக ராணுவம் கூறியது. இது ஹமாஸின் நீண்டகால நிலத்தடி குடியிருப்புக்கு பயன்படுத்தப்படலாம் என்று IDF கூறுகிறது. 3 தளபதிகளும் மேலும் விசாரணைகளுக்காக அழைத்து செல்லப்பட்டதாகவும் ஆயுதங்கள் கைப்பற்றப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இஸ்ரேலிய ராணுவத்தின் போர் பொறியியலாளர்கள் சுரங்கப்பாதையை இடிப்பதற்கு முன்னதாக வரைபடமாக்கி வருவதாகவும் IDF தெரிவித்துள்ளது. இஸ்ரேலின் எல்லை நகரங்களான நிர்ரம் மற்றும் ஸ்டெரோட்டுக்கு அச்சுறுத்தலாக இருந்த ஹமாஸின் பெய்ட் ஹனூன் பட்டாலியன் படைப்பிரிவு அந்த மூவரும் சரணடைந்ததுடன் தோற்கடிக்கப்பட்டதாக IDF தெரிவித்துள்ளது. பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேல் காட் சரணடையும் தளபதிகளின் காட்சிகளை வெளியிட்டார். அவர்கள் காசாவில் அளிக்கப்பட்ட பெய்ட் ஹனூன் நகரத்திற்குள் துளைகளில் இருந்து வெளியே வருகிறார்கள் என்று அவர் எழுதினார். இஸ்ரேலின் ஸ்டெரோட் நகரத்தினை ஹமாஸின் வருங்கால தாக்குதல்களில் இருந்து பாதுகாக்க IDF நிலத்தடி உள்கட்டமைப்புகள் 2ஐயும் அழித்து வருகிறது என்று குறிப்பிட்டார். கடந்த வாரம் பெய்ட் ஹனூனுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்ட போது இஸ்ரேலிய ராணுவத்தின் கிவதி படைப்பிரிவின் தளபதிகள் செய்தியாளர்களிடம் கூறிய போது அந்த பகுதியில் மிக சிறிய எண்ணிக்கையிலான துப்பாக்கி ஏந்திய ஹமாஸ் இயக்கத்தினர் மட்டுமே எஞ்சியுள்ளனர். அந்த பகுதியில் இருந்து இயங்கிய ஹமாஸின் பெய்ட் ஹனூன் பட்டாலியன் படைப்பிரிவு சேர்ந்து மீதி அனைவரும் கொல்லப்பட்டனர் என்று கூறினார். போர் தொடங்கியதிலிருந்து IDF 5 முறை பெய்ட் ஹனூனில் தாக்குதல் நடத்தியுள்ளது. அங்குள்ள ஹமாஸின் பட்டாலியனை ஒவ்வொரு தடவையும் கொஞ்சம் கொஞ்சமாக தாக்கி அழித்தது இஸ்ரேலிய ராணுவம். 2023ஆம் ஆண்டு அக்டோபர் 7ஆம் தேதி போர் தொடங்குவதற்கு முன் ஹமாஸின் அந்த படைப்பிரிவு 1000க்கும் மேற்பட்ட நபர்களை கொண்டிருந்தது. பெய்ட் ஹனூன் பட்டாலியனில் இருந்து பெரும்பாலான ஹமாஸ் துப்பாக்கிதாரிகள் போரின் போது கொல்லப்பட்டனர் அல்லது பட்டாலியனின் முன்னாள் பிரதான தளபதி ஹுசைன் ஃபயாத் போல தப்பி ஓடிவிட்டனர். பெய்ட் ஹனூன் தொடர்பான IDF-இன் அறிவிப்பு சேனல் 12 செய்தி அறிக்கையினை தொடர்ந்து வந்தது. சேனல் 12 செய்தி அறிக்கையில் இஸ்ரேலிய ராணுவத்தின் தலைமை தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் எல் ஜமீர் இந்த வாரம் போர் அமைச்சரவை அமைச்சர்களிடம் பணிய கைதிகள் பேச்சுவார்த்தையில் ஏற்பட்ட தேக்க நிலையின் மத்தியில் ராணுவம் காசாவில் எவ்வாறு தொடர வேண்டும் என்பதற்கான அறிவுறுத்தலை பெற்றார் என்று குறிப்பிடப்பட்டிருந்தது. காசா பகுதியின் மனிதாபிமான நெருக்கடி காரணமாக இஸ்ரேலின் ராஜதந்திர நிலை சரிந்துள்ளதால் அரசாங்கத்திற்கு காசா போரில் தெளிவான திட்டம் தேவை என்று ஜமீர் வலியுறுத்தியதாக கூறப்படுகிறது. வெள்ளிக்கிழமை லெப்டினன்ட் ஜெனரல் எல் ஜமீர் காசாவுக்குள் உள்ள இஸ்ரேலிய துருப்புக்களிடம் நமது பணைய கைதிகளை விடுவிப்பதற்கான ஒரு பகுதி ஒப்பந்தத்தை நாம் எட்ட முடியுமா என்பது வரும் நாட்களில் எங்களுக்கு தெரியும் என்றும் இல்லையெனில் போர் குறையாமல் தொடரும் என்றும் தான் மதிப்பிடுவதாக கூறினார். மார்ச் மாதத்தில் ஹமாஸுடனான போர் நிறுத்தம் முடிவடைந்ததிலிருந்து காசாவில் உள்ள பொதுமக்களுக்கு விநியோகிக்கப்படும் மனிதாபிமான உதவி குறித்து இஸ்ரேல் அதிகரித்து வரும் உலகளாவிய கண்காணிப்பை எதிர்கொள்கின்றது. காசாவில் பஞ்சம் இருப்பதாக அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் கருத்து தெரிவித்திருந்தார். இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா ஆதரவு பெற்று காசா மனிதாபிமான அறக்கட்டளை GHF-ஆல் நடத்தப்படும் மனிதாபிமான உதவி விநியோக தளங்களில் நூற்றுக்கணக்கான இறப்புகள் பதிவாகியுள்ளன. சனிக்கிழமை காசாவில் உள்ள மருத்துவமனைகள் இஸ்ரேலிய துப்பாக்கி சூட்டில் 15க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டதாக அறிவித்தனர். அவர்களில் 8 பேர் உணவு தேடுபவர்கள். விமானம் மூலம் உணவுப் பொருட்களை காசா பகுதியில் போடுதல் மற்றும் நில உதவி விநியோகத்தில் கட்டுப்பாடுகள் இருந்த போதிலும் பாலஸ்தீனியர்கள் உணவு தேடும் போது கடுமையான ஆபத்துக்களை சந்தித்தனர். GHF விநியோக தளத்திற்கு அருகில் உதவி பெற முயன்ற யஹ்யா யூசுப் என்ற பாலஸ்தீனியர் அசோசியேட்டட் பிரசிடம் ஒரு பீதியடைந்த காட்சியினை விவரித்தார். அவர் துப்பாக்கி சூட்டில் காயமடைந்த 3 பேரை சுமந்து செல்ல உதவிய பின்னர் அவர் சுற்றி பார்த்ததாகவும் பலர் தரையில் இரத்த பெருக்குடன் கிடந்ததை கண்டதாகவும் கூறினார். இது ஒரு தினசரி நிகழ்வு என்று ஜூசப் கூறினார். GHF ஊடக அலுவலகம் எங்கள் தளங்களில் அல்லது அதற்கு அருகில் எதுவும் நடக்கவில்லை என்று கூறியது. வெள்ளிக்கிழமை பிற்பகல் காசாவுக்கு உதவி விநியோகத்தை அதிகரிக்கும் முயற்சிகள் தொடங்கியதிலிருந்து மனிதாபிமான பொருட்களின் மிகப்பெரிய விமான விநியோக நடவடிக்கையை IDF அறிவித்தது. 6 நாடுகளிலிருந்து மனிதாபிமான உதவி பொருட்களின் 126 தொகுப்புகள் கடலோர பகுதியில் விமானங்கள் மூலம் போடப்பட்டன.
ஜோர்டான், எகிப்து, ஐக்கிய அரபு அமீரகம் மற்றும் முதல் தடவையாக ஸ்பெயின், ஜெர்மனி மற்றும் பிரான்ஸ் ஆகிய நாடுகளின் விமானங்கள் வடக்கு மற்றும் தெற்கு காசாவில் உணவுப் பொதிகளை போட்டன. அரசியல் பிரிவுகளின் உத்தரவுகளின்படியும் இஸ்ரேல், ஐக்கிய அரபு அமீரகம், ஜோர்டான், எகிப்து, ஸ்பெயின், பிரான்ஸ் மற்றும் ஜெர்மனி இடையிலான ஒத்துழைப்பின் ஒரு பகுதியாகவும் அந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக IDF தெரிவித்துள்ளது. காசா பகுதியில் மனிதாபிமான நடவடிக்கைகளை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்ட தொடர்ச்சியான நடவடிக்கையில் ஒரு பகுதியாக இந்த விமான விநியோகம் உள்ளது என்று ராணுவம் தெரிவித்துள்ளது. ஹமாஸ் நடத்தும் காசா சுகாதார அமைச்சு இதுவரை நடந்த போரில் 60,000-க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டுள்ளனர் அல்லது இறந்ததாக கருதப்படுகிறது என்று கூறுகிறது. பொதுமக்கள் உயிரிழப்புகளை குறைக்க முயற்சிப்பதாக இஸ்ரேல் கூறியுள்ளது. மேலும் ஹமாஸ் காசாவின் பொதுமக்களை மனித கேடயங்களாக பயன்படுத்துகிறது. வீடுகள், மருத்துவமனைகள், பள்ளிகள் மற்றும் மசூதிகள் உட்பட பொதுமக்கள் பகுதிகளில் இருந்து போர் புரிகிறது என்று வலியுறுத்துகிறது. மறுபக்கத்தில் ஈரானிய வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சி இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையே எந்த ஒரு போர் நிறுத்தமும் இல்லை என்று கூறினார். ஈரான் மீது இஸ்ரேலிய தாக்குதல் நின்றுவிட்டது, இதையொட்டி நமது தற்காப்பு உரிமை நின்றுவிட்டது என்று அராக்சி கூறினார். அவ்வளவுதான், போர் நிறுத்த ஒப்பந்தம் இல்லை, வேறு எதுவும் இல்லை. எந்த நிபந்தனையும் இல்லாமல் அவர்கள் தாக்குதலை நிறுத்தினார்கள். நாங்கள் தற்காப்பு தாக்குதலை நிறுத்திவிட்டோம். தாக்குதல் இல்லாத போது இயற்கையாகவே நம்மை தற்காத்துக் கொள்ள எந்த காரணமும் இல்லை. எல்லாம் மீண்டும் தொடங்கலாம், அவர்கள் மீண்டும் தொடங்கலாம், நாம் மீண்டும் தொடங்கலாம் என்று தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவித்த போது யுரேனியத்தை செறிவூட்டுவதை தொடர வேண்டியது அவசியம் என்றும் ஈரானிய சுகாதார பராமரிப்பு குறைந்தது 20% செறிவூட்டலை சார்ந்தது என்றும் தெரிவித்தார். அப்படியானால் அதைவிட அதிக செறிவூட்டலை ஈரான் ஏன் செய்தது என்பதற்கு அவர் விளக்கம் கொடுக்கவில்லை. அமெரிக்காவுடனான பேச்சுவார்த்தைகள் தோல்வி அடைந்ததிலிருந்து ஈரான் பல ஐரோப்பிய அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தைகளை நடத்தி வருகிறது என்று ராஜதந்திர வட்டாரங்களில் கூறப்படுகிறது. ஆனால் அராக்சி, நாம் ஏன் அவர்களுடன் பேச்சுவார்த்தை தொடர வேண்டும்? அவர்களால் தடைகளை நீக்கவோ அல்லது நிறுத்தவோ முடியாது. அவர்களால் இஸ்ரேலிய தாக்குதலை நிறுத்தவும் முடியாது. அவர்களால் எதுவும் செய்ய முடியாது. தூண்டுதல் வழிமுறையை செயல்படுத்துவதற்கான சாத்தியக்கூறு மட்டுமே அவர்களிடம் இருப்பதாக ஐரோப்பியர்கள் நினைக்கிறார்கள். ஈரானிய அணுசக்தி பேச்சுவார்த்தைகளின் எதிர்காலத்தில் அவர்கள் இனி எந்த பங்கையும் வகிக்க மாட்டார்கள் என்றும் கூறினார். எந்த ஒரு பேச்சுவார்த்தையிலிருந்தும் விலகிச் செல்ல டெஹ்ரானில் வலுவான அழுத்தம் இருப்பதாக அவர் குற்றம் சாட்டினார். சமீப கால 12 நாள் போர் ட்ரம்ப் நிர்வாகம் எந்த உண்மையான உடன்பாட்டையும் எட்டுவதில் அக்கறை அற்றது என்பதை குறிக்கிறது என்றும் கூறினார். அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தைகளை மீண்டும் தொடங்க டெஹ்ரானுக்கு நிதி இழப்பீடு தேவைப்படலாம் என்றும் அராக்சி சுட்டிக்காட்டினார். உங்களுக்கு தெரியும், நமது மக்களில் கணிசமான எண்ணிக்கையிலானோர் இந்த தாக்குதல்களில் கொல்லப்பட்டுள்ளனர். அவர்களுக்கு நிதி இழப்பீடு கொடுக்கப்பட வேண்டும். எனவே நாம் பேச்சுவார்த்தைக்கு திரும்பி எல்லாம் சாதாரணமானது என்று பாசாங்கு செய்ய முடியாது. நிலைமை இனி ஒரே மாதிரியாக இல்லை என்று கூறினார். அமெரிக்கர்கள் எங்களை தாக்கியுள்ளனர். எங்கள் தளங்கள் கடுமையாக சேதமடைந்துள்ளன. எனவே இந்த முறை பேச்சுவார்த்தைகள் மிகவும் கடினமாக இருக்கும். மேலும் எங்கள் அணுசக்தி நிலையங்களை தாக்குவதன் மூலம் அமெரிக்காவின் பேச்சுவார்த்தைகளின் பாதையை எளிதாக்கவில்லை, மாறாக மிகவும் சிக்கலானதாகவும் கடினமானதாகவும் ஆக்கியுள்ளனர் என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இஸ்ரேலின் ஆபரேஷன் எழும் சிங்கம் டெஹ்ரானின் அணுசக்தி திறன்களில் பெரும்பகுதியை சேதப்படுத்தியதை ஒப்புக்கொண்டாலும் ஈரான் அவற்றை மீட்டெடுக்கும் திறன் கொண்டது என்று அராக்சி கூறினார். போர்டோ மற்றும் நட்டான்ஸ் அணுசக்தி மையங்களில் பல மேம்பட்ட மைய விலக்குகள் இழக்கப்பட்டிருந்தாலும் நாம் இன்னமும் பலப்படுத்த முடியும். தாக்குதல்களுக்கு பின்னரும் யுரேனியத்தை வளப்படுத்தும் திறன் இன்னமும் நம்மிடம் உள்ளது என்று அவர் கூறினார். அணுசக்தி பற்றிய தத்துவார்த்த மற்றும் நடைமுறை அறிவு எங்களிடம் உள்ளது. தாக்குதல்களுக்கு முன்பு எங்களிடம் எல்லாம் இருந்தது. கட்டடங்கள் மீண்டும் கட்டப்பட்டு இயந்திரங்கள் மாற்றப்படுகின்றன, ஏனெனில் தொழில்நுட்பம் எங்களிடம் உள்ளது. எங்கள் அணு ஆலைகளில் பணிபுரிந்த பல விஞ்ஞானிகள் மற்றும் தொழில்நுட்ப வல்லுநர்கள் எங்களிடம் உள்ளனர். நான் சொன்னது போல இதை செய்யும் திறன் எங்களிடம் உள்ளது. ஆனால் எப்போது எப்படி மீண்டும் செறிவூட்டலை தொடங்குகிறோம் என்பது சூழ்நிலைகளை பொறுத்தது என்று தெரிவித்தார்.